உதயநிதிக்கு ஏற்றம், துரைமுருகனுக்கு ஏமாற்றம். இதுதான் அமைச்சரவை மாற்றம். தமிழிசை சவுந்தரராஜன். வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாஜக கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் குறித்து கருத்து தெரிவித்தார். இது குறித்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றத்தின் போது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்றமாகவும் அண்ணன் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் இருக்கும் என்றார். யாருக்கெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள், யாருக்கெல்லாம் ஏமாற்றப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏற்றத்தை கொடுக்காது, பலருக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். உதயநிதி ஸ்டாலினுக்கு முடிசூட்டுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இது போன்ற வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 17 என்கவுண்டர்கள் நடந்துள்ளது. என்கவுண்டர்கள் அதிகமாக நடப்பதால் யாரை காப்பாற்றுவதற்காக இது நடக்கிறது என்பது தெரியவில்லை. மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளது என்று கூறினார். அழுத்தம் பழுத்துக் கொண்டு வருகிறது. ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னா யாருக்கு ஏமாற்றமாக இருக்காது, யாருக்கு ஏற்றமாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனா துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா, இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறது இல்ல, பல பேருக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறது. அதனால இது முதலில் இருந்தே ஏற்கனவே ஒரு பறவை விட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தம்பி உதயநிதிக்கு முடிசூடுவதற்காகத்தான் இதெல்லாம் அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள் அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்கள் எல்லாம் வந்தா அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல என்பதை அழுத்தமாக நாங்கள் பதிவு செய்வோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்பொழுது சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறதா என்று இல்ல, கவுண்டர் பண்றாங்களா என்கவுண்டர் பண்றாங்களான்னு நமக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. சிலவற்றை கவுண்டர் பண்ணணும், நம்ம அரசியல் கவுண்டர் பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்க நேரத்துல என்கவுண்டர்கள் அதிகமா இருக்குது. எதுக்கு கோர்ட், எதுக்கு கேஸ், எதுக்கு பல இடங்களில், அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால இருந்தா பரவாயில்ல. இப்போ ஒரு செய்தி படித்தேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 17 என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது. இது மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. ஆக இது விசாரிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும், குற்றம் வெளிக்கொணரப்பட வேண்டும். அப்படி இல்லாம இது குற்றவாளிகளை யாரையோ காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் நடைபெறுகிறதோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு வருகிறது. ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இன்னைக்கு கஞ்சா பழக்கம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் கூட்டணி கட்சியே அவர்கள் மீது இப்போது அதிருப்தியை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது காங்கிரஸா இருக்கட்டும், அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு போராட்டங்களுக்கு, சாம்சங் போன்ற போராட்டங்களுக்கு துணை நிற்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இப்பொழுது வெலவெலத்து போய் இருக்கிறது என்பதுதான் உண்மையானது. அதனால அவங்க ஆட்சியில சரியான கவனம் செலுத்தவில்லையோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது.